Welcome to GK Solution. இன்றைய வீடியோவில் 500 வாட் டிரான்சிஸ்டர்களை கொண்டு அமைத்த ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர், அதனோட சர்க்கியூட் விளக்கம், அது மட்டுமல்ல எத்தனை பாகங்கள் இருக்குது, அந்த பாகங்களோட வேலை என்ன எப்படி அது வேலை செய்யுது, ஆம்பிளிஃபையர் எப்படி கிடைக்குது, அது மட்டுமல்ல இதில் அமைத்திருக்கக்கூடிய பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா டூயல் பவர் சப்ளை. டூயல் பவர் சப்ளைங்கிறதுக்கு எதற்காக டூயல் பவர் சப்ளை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதில் டியூவல் பவர் சப்ளை ஒன்றும் இல்லைங்க, ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டும் கொடுத்துருக்காங்க. நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க, மைனஸ் வோல்ட்டுனா என்ன சார், நார்மலாக வோல்ட்டுன்னா சரி, மைனஸ் வோல்ட்டுனா ஜீரோவை தான் மைனஸ் வோல்ட்டுன்னு சொல்கிறோமான்னு. கிடையாதுங்க, ஜீரோ வோல்ட்டுங்கிறது சென்ட்ரல் இருக்குது, மைனஸ் வோல்ட்டுங்கிறது மைனஸ் வோல்ட்டு தான், ப்ளஸ் வோல்ட்டுங்க ப்ளஸ் வோல்ட். ஸோ அப்போ அதோட விளக்கத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல பவர் சப்ளையை பற்றி பார்ப்போம். பவர் சப்ளை இதை போல தான் அமைந்திருக்கும். நார்மலான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சென்டர் டேப்பிங் டிரான்ஸ்ஃபார்மர், 35 வோல்ட்டு 8 ஆம்ஸ். ஏன்னா இது அதிகமான கரண்ட் எடுக்கிறதுனால 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் சென்டர் டேப்பிங் தான். இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்டரில் இருக்க லைனை நம்ம உபயோகப்படுத்தலை, அதை வந்து எர்த்தா 0 வோல்ட்டாக நமக்கு கணக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ அவுட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு டெர்மினலையும் அவுட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு டெர்மினல், இந்த டெர்மினல் ஓகேயா, இந்த ரெண்டு டெர்மினலையும் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மூலியமாக, இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயருங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஆம்ஸ் அதிகமான ஆம்ஸ் கொண்ட ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயர்ல ஏசி செக்ஷன்ல கொடுத்துட்டாங்க, பிளஸ் மைனஸை வெளியில எடுத்துட்டாங்க. நான் முன்னாடி சொன்னது போல 35 + 35னா இது 70 வோல்ட் வருங்க. இந்த பக்கம் 35, இந்த பக்கம் 35. சென்டர் டேப்பிங் எடுக்காதனால இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் நடுவில் 35 + 35 70 வோல்ட். 70 × 1.4 போட்டிங்கன்னா 100 வோல்ட் வருங்க. இங்கே 100 வோல்ட் வரும், இங்கே 0 வோல்ட் வரும். புரியுதுங்களா? ஆனால் அவங்க வந்து அந்த 0 வோல்ட் டைரெக்டாக எடுக்கலை. நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வோல்டேஜ் டிவைடர், ரெசிஸ்டன்ஸ் மூலியமாகவும் வோல்டேஜ் டிவைடர் பண்ணலாம். இதில் கெப்பாசிட்டர் மூலியமாக வோல்டேஜ் டிவைடர் பண்ணியிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் நார்மல் ஃபில்டர் கெப்பாசிட்டர் மட்டும் இல்லை, இது வோல்டேஜ் டிவைடராகவும் வேலை செய்யுது. வோல்டேஜ் டிவைடர் எப்படி பண்றோம்? 100 வோல்ட்டை வந்து ரெண்டு ஈக்குவல் கெப்பாசிட்டர் மூலியமா பண்றதுனால 100 வோல்ட் அப்படியே பாதியாக்கி இங்க 50 வோல்ட்டாக கிடைச்சிரும். புரியுதுங்களா? அப்ப 50 வோல்ட்டை நம்ம எர்த்தா எடுத்துக்கிறோம். ரெஃபரன்ஸ் வந்து 50 வோல்ட் எடுத்துட்டோம்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய போர்ஷன் பாசிட்டிவ் வோல்ட்டாக வரும். இந்த 50 வோல்ட்டை 0 எடுத்ததுனால இதற்கு கீழே இருக்க போர்ஷன் நெகட்டிவ் வோல்ட்டாக வரும். ஸோ டோட்டல் 100. ஸோ 0லேருந்து மேலே 50, கீழே -50. இதுதான் நம்ம வந்து டூயல் பவர் சப்ளைன்னு சொல்றோம். இது ஒரு காரணம் இருக்கு. சென்டர்ல நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்ததுனால இது மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதை ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் பிளஸ்ல வந்துடும். புரியுதுங்களா? அப்போ மைனஸ் வோல்ட்டுங்கிறது இதை தான் மீன் பண்ணியிருக்கோம். 0 வோல்ட்டை மைனஸ் வோல்ட்டுன்னு சொல்றது இல்லை. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது எப்படி இந்த டூயல் பவர் சப்ளை அமைஞ்சிருக்குன்னு. இதற்கு ஒரு காரணம் இருக்கு. இது பின்னாடி உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு எதுக்காக ரெண்டாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சிங்கிளாகவும் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஆம்பிளிஃபயர்ஸும் இருக்கு. இது இருந்ததுன்னா புஷ்புல் ஆம்பிளிஃபயர்னு சொல்லக்கூடிய ஆம்பிளிஃபயர்ஸுக்கு இந்த மாதிரி டூயல் பவர் சப்ளை ரொம்ப ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வர்ற ஐசி எல்லாமே டூயல் பவர் சப்ளை தான் வருது. எஸ்டிகே சீரிஸ் ஐசி பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே டூயல் பவர் சப்ளைல தான் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நம்ம அடுத்து சர்க்கியூட்டை பார்க்கலாம். சர்க்கியூட்ல நான் என்ன பண்ண போறேன்னா 1 by 1 ஸ்டேஜ் தான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் மைக்லேருந்து வர சிக்னலை தான் இப்போ காமிச்சிருக்கேன். இதில் வரக்கூடிய சிக்னலை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இது 0 ரெஃபரன்ஸ் சிக்னலை ஒரு ஏசி சைன் வேவாக நம்ம எடுத்துக்குவோம். ஏசி சைன் வேவா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆடியோ சிக்னல் ஏசி மாதிரி இருக்காது, நிறைய வேவ் ஃபார்ம்ஸ் வரும். பட் நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்காக ஏசி சைன் வேவை நம்ம எடுத்திருக்கோம். ஏசி சைன் வேவ்னா பாசிட்டிவ் செக்ஷனும் வருது, நெகட்டிவ் செக்ஷனும் வருது. இது பாசிட்டிவ் செக்ஷன், இது நெகட்டிவ் செக்ஷன். இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டருங்க. பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா தெரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்படின்னா பேஸ், இந்த பேஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும். இந்த பேஸுக்கு வந்து மைனஸ் வோல்ட் கொடுக்கணும். இது வந்து எமிட்டருங்க. கலெக்டரை மைனஸ் வோல்ட்ல கொண்டே கொடுத்துருக்காங்க. 0ல கொடுக்கல, பார்த்தீங்களா? எங்க கொடுத்துருக்காங்க? மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் வோல்ட்டை +50ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன செய்யல,
சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட் எடுக்கல. இப்போ கிரவுண்டே இல்லை இதுல. -15னா இந்த இது வந்து 100 வோல்ட்ல வேலை செய்ய போகுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ 100 வோல்ட்ல நம்ம இந்த சிக்னலை கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்க நெகட்டிவ் வரும்போது மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபை பண்ணும். ஆம்பிளிஃபை பண்ணி கலெக்டர் வழியாக சிக்னலை வெளியில அனுப்பிச்சிடும் ஆம்பிளிஃபை பண்ணி. அப்போ பாசிட்டிவ் சிக்னல்ங்கிறது இது, அது வேலை செய்யாது. இந்த நெகட்டிவ் சிக்னல் மட்டும் இது அப்படியே என்ன ஆகும்னா இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர் வழியாக இங்க நெகட்டிவா வர்றது இங்க பாசிட்டிவா வரும். ஏன்னா எந்த டிரான்சிஸ்டர் இருந்தாலும் அதோட வேவ் ஃபார்மை ரிவர்ஸ் பண்ணிடும். அது வந்து முன்னாடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வேவ் ஃபார்ம் வந்து இங்க நெகட்டிவா வர்றது இங்க பாசிட்டிவாக, அதுவும் இல்லாம ஆம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இங்க வேலை செய்யாது. பாசிட்டிவ் டைம்ல இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்டே பண்ணாது. பிஎன்பி டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணாது. ஸோ அப்போ என்ன நடக்கும்? பாதி சிக்னல் தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ சரியான முறையில் உங்களுக்கு சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணல, பாதி சிக்னல் நெகட்டிவ் பாசிட்டிவ் சிக்னல் பூராமே கட் பண்ணிடுது. இது என்பிஎன் இருந்தால் நெகட்டிவ் சிக்னல் பூரா கட் பண்ணிடும். ரெண்டுமே இருக்கு. இது வந்து பிஎன்பியை கொடுத்துருக்காங்க, ப்ரீ ஆம்பிளிஃபைன்னு சொல்றது. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி இப்போ நெகட்டிவ் சைக்கிள் கொண்டு வர்றது? புரியுதுங்களா? நெகட்டிவ் சைக்கிள் எப்படி எடுத்துட்டு வர்றதுங்கிறத காமிக்கிறேன். இதுல ஒரு சின்ன மாற்றுதல் ஏற்படுத்துறோம். என்ன மாறுதல் பாருங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து ஒரு வோல்டேஜ் கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். மைனஸ்ல இருந்து கொடுத்தது, கிரவுண்ட்ல இருந்து கொடுத்ததுனால இதுல என்ன கொடுத்துருக்கோம்னா நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். அப்ப ஆல்ரெடி நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தாச்சு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிக்னல் இங்க நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்ததுனால இந்த வோல்டேஜ் எவ்வளவு கொடுக்கணும்னா நமக்கு இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு உள்ள வேவ் ஃபார்ம் தான் நமக்கு மிஸ் ஆனது. கரெக்டா? இந்த மிஸ் ஆன வோல்டேஜை பார்க்கணும். இது சப்போஸ் 1 வோல்ட்னு வச்சுக்கோ. இந்த மிஸ் ஆன வோல்ட் வந்து 1 வோல்ட். அப்ப என்ன கொடுக்கணும்னா இங்க வந்து 1 வோல்ட் வர்ற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் -1 வோல்ட்டாக மாறிடும். சேஃப் சைடுக்கு 1.1 வோல்ட் வச்சுக்கலாம். ஏன்னா இது 1 வோல்ட் வர்றதுனால இங்க -1.1 வச்சுட்டு சேஃப் சைடு. அப்படின்னா என்ன நடக்கும்? இங்கிருந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த சிக்னலோட ஒரு டிசி வோல்ட் 1 வோல்ட் டிசியை ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது இந்த சிக்னல் அப்படியே -1 வோல்ட். அப்ப என்ன ஆகும்னா இந்த சிக்னல் அப்படியே கீழே இறங்கிடும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இறங்குதுன்னு. இது 0 வோல்ட். ஓகே. இந்த சிக்னல் வந்து நம்ம 1 வோல்ட் ஆட் பண்ணதுனால இந்த வேவ் ஃபார்ம் வந்து இப்படி வந்துடும். இங்க இருக்கு ஆல்ரெடி இருந்த 0 பாயிண்ட். இந்த 0 பாயிண்ட் இந்த 0 பாயிண்ட்டுக்கும் 1 வோல்ட். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 வோல்ட் டிசி ஆட் பண்ண உடனே டோட்டல் வேவ் ஃபார்ம் நெகட்டிவ் சைடு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு பேரு பயாஸ்ன்னு சொல்றதுங்க. இதுக்கு பேரு பயாசிங். பயாசிங்னா ஒரு டிசி வோல்ட்டை ஏசி சிக்னலோட ஆட் பண்றது. ஆட் பண்ணும்போது அது அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இது கிளாம்பர்னு கூட சொல்லுவாங்க. பட் நம்ம வேர்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஷிஃப்டிங்னு சொல்லிக்கலாம். வோல்டேஜை வந்து அப்படியே சிக்னலை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்னா எல்லாமே நெகட்டிவ்ல வந்துருச்சு பாருங்க. அப்படின்னா இந்த ஃபுல் வேவ் ஃபார்மே இந்த டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபை பண்ணி இங்கே கொடுத்துரும். இப்போ புரியுதுங்களா? இந்த ஃபுல் வேவ் ஃபார்மும் இதுல ஆம்பிளிஃபை பண்ணி இதுல கொடுத்துரும். இதை போல ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். இதுதான் இதோட யூஸ். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் ஆட் பண்ணி ஒரு சப்ளை, டிசி சப்ளை அதில் ஆட் பண்ணிட்டாங்க. இது பிஎன்பிங்கிறதுனால நெகட்டிவ்ல இருந்து எடுத்துருக்காங்க. இது என்பினா இருந்தால் பாசிட்டிவ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஓகே. இப்போ இது இப்படி கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைனா, இப்போ இங்க நம்ம இங்க வந்து 1 வோல்ட் கொடுத்துட்டோம். இந்த 1 வோல்ட் எப்போதுமே இருக்கும். 1 வோல்ட்டுக்கு மேல இந்த சிக்னலோட வோல்ட் ஆட் ஆகி வரும். அப்ப இங்க வோல்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இது நேரம் மைக்குக்கு போயிடும் ரிவர்ஸ்ல. இது ரிவர்ஸ்ல போய் இந்த மைக்கை வந்து டேமேஜ் பண்ணிடும். புரியுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு கெப்பாசிட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஏசி சிக்னல் உங்களுக்கு தெரியும், ஒரு கெப்பாசிட்டர் டிசி அலோ பண்ணாது, ஏசியை அலோ பண்ணும். ஒரு கெப்பாசிட்டர் டிசியை அலோ பண்ணாது, ஏசியை அலோ பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த பிரின்சிபலை வச்சு இங்க ஒரு கெப்பாசிட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். பாருங்க. அப்ப கெப்பாசிட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா இங்க இருந்து ஏசி சிக்னல் தான் இங்க வரும்.
இங்கே வந்து இந்த டிசியோட ஆட் ஆகிக்கும். ஆட் ஆகிட்டு நேராக பேஸுக்கு போகுது. பேஸில் போயிட்டு பேஸில் நெகட்டிவ் வோல்ட்டா போன உடனே இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் எமிட்டர் மேலே இருக்கு, எமிட்டர் மேலே இருக்கு, கலெக்டர் கீழே இருக்கு, பேஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ எமிட்டர்லேருந்து கரண்ட்டு கலெக்டரை நோக்கி பாய ஆரம்பிக்கும். என்ன வேகத்தில் பாயும்? இந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி அது வேவ் ஃபார்ம் மாதிரியே உள்ள இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ஒரு டேப்பிங் போட்டு அவுட்புட் எடுத்துடலாம். இதில் வந்து நமக்கு இந்த சிக்னல் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய சிக்னல் இங்கே ஆம்பிளிஃபை ஆகி கிடச்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரீ ஆம்பிளிஃபயர். இதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யறதுக்கு வோல்டேஜ் கொடுக்கணும் இல்லைங்களா? கலெக்டரை வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருப்பாங்க, எமிட்டருக்கு வந்து பிளஸ் வோல்ட் கொடுப்பாங்க பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல. ஸோ எமிட்டருக்கு எப்படி பிளஸ் வோல்ட் கொடுக்குறாங்க? 50 வோல்ட்டை நேர ஒரு ரெசிஸ்டர் போட்டு கரண்ட் ட்ராப் பண்ணிட்டு ஒரு 24 வோல்ட் சீனடைட் போட்டு வோல்டேஜை ரெகுலேட் பண்றாங்க. இந்த இடத்துல அது 24 வோல்ட் வரும், டிசி ரெகுலேட்டட் டிசி. ஆனா நம்ம கொடுத்தது வந்து கிரவுண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, பாத்தீங்களா? கிரவுண்ட்ல இருந்து 24 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரவுண்ட்ல இருந்து 24னா இங்கேருந்து மறுபடியும் ரெசிஸ்டர் போட்டு இங்க 0.7 வோல்ட் வர்ற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 0.7 வோல்ட் எதுக்குன்னா இது எப்போதுமே கண்டக்ஷன்ல இருக்கணும், இந்த எமிட்டருக்கு வந்து 0.7 வோல்ட் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறது. ஸ்டெபிலைசர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம கொடுக்குறது. இப்போ எல்லாம் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக 0.7 வோல்ட் வர்ற மாதிரி இந்த பவர் சப்ளை இங்கே கொடுத்துருவாங்க. அந்த பவர் சப்ளைல இதற்கு பிளஸ் வோல்ட் கிடைச்சிருச்சு, இதற்கு மைனஸ் வோல்ட், இங்கேயும் மைனஸ் வோல்ட். இது வந்து நமக்கு டிரான்சிஸ்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு மட்டும் உள்ள பவர் சப்ளைங்க. மற்ற டிரான்சிஸ்டருக்கு பூரா டைரக்டா எடுத்துருவாங்க. அந்த என்ன வோல்ட்டோ அந்த வோல்ட் அப்படியே வந்துடும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகலாமா? இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மூலியமாக ஒரு அவுட்புட் எடுத்திருக்கோம். இனி இந்த அவுட்புட்டை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, இன்னொரு டிரைவர் போடணும். ஏன்னா இதுல வர்ற ஆம்பிளிஃபிகேஷன் கெயின் வந்து பத்தாது. ஸோ இப்போ இன்னொரு கெயின் போட்டு தான் நம்ம டிரைவர் டிரான்சிஸ்டர் கொடுக்கணும். இது ப்ரீ ஆம்பிளிஃபயர் செக்ஷன். அதுக்கப்புறம் டிரைவர் செக்ஷன் ஒன்று வரும். டிரைவர் செக்ஷனுக்கு அப்புறம் தான் அவுட்புட் செக்ஷன். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம டிரைவர் செக்ஷன் போகணும். அது எப்படி வருது பார்க்கலாம். ஓகே, இதுல கெப்பாசிட்டர் கொடுத்துட்டோம். கெப்பாசிட்டர் எது கொடுத்தோம்னு தெரியுது இல்லைங்களா? அந்த ஏசியை வந்து கப்ளிங் பண்றதுக்காக. சரிங்க, இப்போ இதுல பாருங்க, இங்கிருந்து வரக்கூடிய அவுட்புட்டை டைரக்ட் இங்கே வந்து கெப்பாசிட்டர் தேவையில்லை, இங்கேருந்து டைரக்டா இந்த டிரான்சிஸ்டருக்கு லிங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா கெப்பாசிட்டர்லையா கொடுக்கும்போது அந்த டிசி செக்ஷன் புறம் போயிடும். நமக்கு இங்கே அது போகக்கூடாது, இதில் இருக்கிறது அப்படியே வந்துடணும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபைடு அந்த என்ன வேவ் ஃபார்ம் ஆம்பிளிஃபை ஆச்சோ, என்ன வேவ் ஃபார்ம் ஆம்பிளிஃபை ஆச்சோ அந்த வேவ் ஃபார்மை இங்கே கொடுத்துட்டாங்க. இது வந்து என்னது? என்பிஎன் டிரான்சிஸ்டர். என்பிஎன் டிரான்சிஸ்டர் உங்களுக்கு தெரியும், கலெக்டர் மேலே இருக்கு, எமிட்டர் கீழே இருக்கு. எமிட்டருக்கு மைனஸ் வோல்ட் கொடுக்கணும், கலெக்டருக்கு பிளஸ் வோல்ட் கொடுக்கணும். இதுலையும் பாருங்க, பிளஸ் வோல்ட் 50 வோல்ட் எடுத்துட்டாங்க, இதற்கு கீழே எடுத்துட்டாங்க. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் எதில் வேலை செய்யுதுங்க? 100 வோல்ட்டில் வேலை செய்யுது. புரியுதுங்களா? இந்த டிரான்சிஸ்டர் 100 வோல்ட்டில் வேலை செய்யுது. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலியமா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் சீரீஸ்ல ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது, நம்ம அதை பத்தி டீடைல் பார்க்கலாம். உங்களுக்கு புரிவதற்காக நான் இந்த செக்ஷனை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் இந்த செக்ஷன் இங்கே வரும்போது திருப்பி இது உல்டாவா மாறும். இதுல இருக்க சிக்னல் உல்டாவா மாறும், ஆனா இன்னும் கொஞ்சம் பெருசா வரும். இப்போ இங்க வந்து சின்னதா இருந்தது, இங்கே ஆம்பிளிஃபை ஆச்சு. எங்க இருந்து? ப்ரீ டிரைவர்னு சொல்றதுங்க. இது ப்ரீ ஆம்பிளிஃபையர், இது ப்ரீ டிரைவர், இது டிரைவர் செக்ஷனுக்கு போகுது. புரியுங்களா? டிரைவர் செக்ஷன் போகும்போது ரெண்டு பாதியா பிரிச்சிருவாங்க. பாசிட்டிவ் செக்ஷன் ஒரு பாதி, நெகட்டிவ் செக்ஷன் ஒரு பாதி. பாசிட்டிவ் செக்ஷன் என்ன பண்ணுனா ஸ்பீக்கரை உள்நோக்கி இழுக்கும், நெகட்டிவ் செக்ஷன் ஸ்பீக்கரை வெளிநோக்கி தள்ளும். அதனாலதான் அதுக்கு புஷ் புல்னு சொல்றது. ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஜாஸ்தி அவுட்புட், நல்ல கிளாரிட்டி, நல்ல வாட்டேஜ் கிடைக்கும். அதற்காக தான் நம்ம இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரோம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து டிரைவர் செக்ஷன் வந்தாச்சு. இதுல ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, எமிட்டர் எப்படி எமிட்டர்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம், அதே மாதிரி இங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் டைரக்டாக மைனஸை நோக்கி வரக்கூடாது. அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. எப்போதுமே எமிட்டர்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. இதை ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்றது, நெகட்டிவ் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். அது மாதிரி இதுக்கு லோடு ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான்.
பேஸில் நமக்கு டேரக்டாக கொடுத்துட்டாங்க. இதுக்கு கெப்பாசிட்டர் தேவையில்லை, இங்கேருந்து வரக்கூடிய சிக்னல் டேரக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த டிரான்சிஸ்டர் பூரா கரண்ட்டில் வேலை செய்யுதுங்க. மாஸ்ஃபெட் எல்லாம் வோல்டேஜில் வேலை செய்யுது. இது கரண்ட்டில் தான் வேலை செய்யும். பட் வோல்டேஜ் அதிகப்படுத்தும் போது கரண்ட்டும் அதிகமாகிடும். இதுங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு செக்ஷன் வந்தாச்சு. இது என்ன செக்ஷன்? ப்ரீ டிரைவர் செக்ஷன். இது ப்ரீ ஆம்பிளிஃபையர் செக்ஷன். ஓகே, இப்போ அடுத்த செக்ஷன் போலாம். அடுத்து என்ன செக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இப்போ இதுவரை தான் நம்ம ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? வரக்கூடிய சிக்னலை பிஎன்பி என்பிஎன், இது பாருங்க பிஎன்பி, இது என்பிஎன். ஒரே சிக்னலை ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம சொன்னது போல பிஎன்பி வந்து நெகட்டிவ் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி போயிடும், என்பிஎன் பாசிட்டிவ் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி போகும். அப்போ நம்ம இங்கே கொடுத்த இந்த பயாஸ் வோல்ட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா வெறும் பயாஸ் வோல்ட் கொடுக்கறதுக்கு பேர் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர். கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர். கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர்ல என்ன பிரச்சனைனா, இந்த பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் தான் வரும், நெகட்டிவ் சைக்கிள் வராது. புரியுதுங்களா? அப்போ கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பயாஸ் வோல்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு பேர் கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர். அதுக்கப்புறம் கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர், கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர். புரியுதுங்களா? ஸோ பட் கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர்ல என்ன பிரச்சனை வரும்னா, இதுல பாசிட்டிவ் சிக்னல் நெகட்டிவ் சிக்னல் ரெண்டும் வருது. இதை வந்து என்ன செய்யறோம்னு பார்ப்போம். இப்போ இது கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர்ல என்ன செய்யறோம்னு பார்க்கலாம். என்ன நடக்க போகுது பாருங்க. இருக்கக்கூடிய சிக்னலை நம்ம ரெண்டுக்கும் கொடுக்குறோம். ரெண்டுலையுமே ஏசி சிக்னல் தான் கொடுக்குறோம். இங்கேயுமே ஏசி சிக்னல் தான் கொடுக்குறோம், இங்கேயும் ஏசி சிக்னல் தான் கொடுக்குறோம். பட் இதுல பாசிட்டிவ் சைக்கிள் வர்றதை மட்டும் இதை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும், நெகட்டிவை கட் பண்ணிடும். அதே மாதிரி இது நெகட்டிவ் சிக்னலை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும், பாசிட்டிவ் சிக்னலை கட் பண்ணிடும். கட் பண்ணி எங்க கொடுக்கும்? இந்த இடத்துல கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுல வந்து என்ன சொன்ன, பாசிட்டிவ் சிக்னல் ஆம்பிளிஃபை ஆகி வர்றதுனால இங்க டிரான்சிஸ்டர் வரையில நெகட்டிவ் சிக்னலாக கிடைக்கும். இங்கே வந்து நெகட்டிவ் சிக்னல் கொடுக்கறதுனால வரக்கூடியது வந்து பாசிட்டிவ் சிக்னலாக கிடைக்கும். இது ரெண்டையும் ஒரே டெர்மினல்ல இருந்து காமனா எடுத்ததுனால ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அவுட்புட் இப்படி வரும். புரியுதுங்களா? ஸோ இதுல வரக்கூடிய பாசிட்டிவ் இது கொடுத்தது, இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் இந்த டிரான்சிஸ்டர் கொடுத்தது, அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர் கொடுத்தது, இது பிஎன்பி டிரான்சிஸ்டர் கொடுத்தது. இது ரெண்டும் சேர்த்து இப்போ நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைக்கிளும் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம பயாஸ் கொடுக்கல. ஏன்னா பயாஸ்ல என்ன பிரச்சனைனா, எப்பொழுதுமே அந்த பயாஸ் வோல்டேஜ் அந்த டிரான்சிஸ்டரை கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும். கண்டக்ட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து சூடாயிட்டே இருக்கும், பவர் லாஸ், எஃபிஷியன்சி லாஸ். புரியுதுங்களா? 30% மேலே எஃபிஷியன்சி இதில் இருக்காது. இது 70% கிட்ட எஃபிஷியன்சி வரும். அதற்கு மேலே போச்சுன்னா டிஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன செய்யறோம்னா, காமன்லேருந்து இந்த மாதிரி எடுக்கிறோம். பட் இதில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா, சைன் வேவ் வந்து பியூரா கொடுத்தோம். ஆனால் இங்கே என்ன ஆகுது, வேற கலரில் கொடுக்குறேன், இதை போல வருது. தெரியுதுங்களா? இது பியூர் சைனா வரல, நடுவில் ஒரு டெட் டைம் வருது. அந்த டெட் டைம் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஆடியோ கிளியரா கேட்காது, நாய்ஸோட இருக்கும். ஸோ இப்போ இந்த டெட் டைமை நம்ம எப்படி இதை வந்து தவிர்க்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரொம்ப கம்மியாக ஒரு பயாஸ் வோல்டேஜ் கொடுக்கணும். அதுக்கு பிளஸ் வோல்டேஜ், இதுக்கு மைனஸ் வோல்டேஜ், பயாஸ் வோல்டேஜ் கொடுக்கணும். அந்த பயாஸ் வோல்டேஜ் டிரான்சிஸ்டர் மூலியமா அட்ஜஸ்டபிளாகவும் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு சிம்பிளா 2 டயோட போட்டுருவாங்க. ஒரு டயோடோட கண்டக்ஷன் வோல்ட் பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட். இது 0.7 வோல்ட் வரை கண்டக்ட் ஆகாது. எபோவ் 0.7 இந்த டயோடு கண்டக்ட் ஆகி சப்ளையை அலோவ் பண்ணும். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். 0.7 வோல்ட் தான் இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஸோ அப் டு 0.7 வரை அந்த வோல்டேஜ் வந்து நமக்கு அதுலேயே ஸ்டே ஆகிருக்கும். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் டிசிபேஷன் இருக்கும். அதனால ஒரு டயோட யூஸ் பண்ணி 0.7 வோல்ட்டை ஆட் பண்ணிக்குவாங்க. 2 டயோடு யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்கு 0.7 நெகட்டிவ்ல வரணும், அதுக்கு 0.7 பாசிட்டிவ்ல வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதற்காக என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ஆம்பிளிஃபயர் தான் ஏபி ஆம்பிளிஃபயர். இந்த இதுல இருக்கிறது பி ஆம்பிளிஃபயர். ஏன்னா இது பாதி அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் வருது. ஆனால் நமக்கு சரியான அவுட்புட் கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு 2 டயோடு சேர்ப்பாங்க. 3 டயோடு சேர்த்திருக்காங்க. சில இதில் 2 டயோடு இருக்கும்.
அது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கியூட் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பொறுத்து. ஸோ இப்போ இதை போல நமக்கு என்ன பண்றாங்கன்னா கொடுக்கக்கூடிய சிக்னல் இங்க, பட் இது என்ன ஆகுதுன்னா இங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து 3 டயோட சீரீஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த டயோடோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 0.7. ஸோ 0.7னா 2.1 வோல்ட். இது வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கும். அதனால இதுக்கும் பயாஸ் வோல்ட் கிடைச்சிரும், இதுக்கும் பயாஸ் வோல்ட் கிடைச்சிரும். இந்த மாதிரி கிடைக்கிறதுனால இந்த சிக்னல் இதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் கரெக்டா இதே மாதிரி கிடைச்சிடும். புரியுதுங்களா? சேம் பாருங்க, இப்ப நம்ம வந்து ஃபுல் பயாஸ் கொடுக்கல, ஒரு டயோட வச்சு 0.7 வோல்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இதை கண்டக்ஷன் மோடில் நம்ம வச்சுக்கிறோம். அதனால நமக்கு வரக்கூடிய சிக்னல் எந்தவித டிஸ்டார்ஷனும் இல்லாமல் நமக்கு எளிதாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதை வந்து ஏபி, கிளாஸ் ஏபின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் பார்க்கல, உங்களுக்கு வேணும்னா என்னோட வீடியோவில் பாருங்கள். இதை தெளிவாக நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுத்துருக்குறோம். இன்னும் ஏபி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம சொல்கிறோம் கிளாஸ் சி ஆம்பிளிஃபையர். அதை பற்றி பார்க்க வேண்டாம், நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் கொடுக்குறேன். இது ஏபியா சி அப்படிங்கிறத பற்றி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். புரியுதுங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது டிரைவர் ஸ்டேஜ், இது ப்ரீ டிரைவர், இது டிரைவர், இது வந்து உங்களுக்கு ப்ரீ ஆம்பிளிஃபையர்னு வச்சுக்கலாம். இது வந்து மைக்லேருந்து வரக்கூடிய ஆம்பிளிஃபையர். ஸோ இப்போ இதெல்லாம் ஐசியில் வந்துருச்சு. இப்போல்லாம் தனியாக டிரான்சிஸ்டர் போட்டு வரதில்ல, ஐசியில் இருக்குது, டிரான்சிஸ்டர்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த செக்ஷன் போகலாம். இதற்கு அப்புறம் நம்ம டைரெக்டாக அவுட்புட் செக்ஷன் போகிறோம். அவுட்புட் செக்ஷன் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. ஓகே, 3 டயோடு கொடுத்தாச்சு. அதற்கு முன்னாடி இங்கே ஒரு கெப்பாசிட்டர் கொடுக்குறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அதை 2 ரெசிஸ்டன்ஸாக டிவைட் பண்ணி இங்கிருந்து ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்ல கொண்டு கொடுக்குறாங்க. இது ரீசன் என்னன்னா இதுக்கு பேரு பூட் ஸ்ட்ராப் கெப்பாசிட்டர்னு சொல்றதுங்க. இதற்கு பேரு பூட் ஸ்ட்ராப் கெப்பாசிட்டர். இது பூட் ஸ்ட்ராப் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி 2 வந்தாலே பூட் ஸ்ட்ராப் தேவைப்படும். காரணம் என்னன்னா இது கண்டக்ட் பண்ணும்போது இங்க சப்ளை இது கண்டக்ட் பண்ணி முடிச்சிருச்சு வச்சுங்க, இது ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அது ஆன் ஸ்டேட்டுக்கு போகும். ஆன் ஸ்டேட்டுக்கு போகும்போது நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்காது. அந்த நெகட்டிவ் வோல்டேஜ் நமக்கு 5 வோல்ட்ல வந்து மினிமம் வோல்டேஜ் இதில் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் இது கண்டக்ஷன் மோடுக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதற்காக என்ன பண்றோம்னா இது கண்டக்ட் ஆகும் பொழுது இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம இந்த வேவ் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 2 வேவ் ஃபார்ம் வருது இல்லையா? பாசிட்டிவ் நெகட்டிவ் வேவ் ஃபார்ம் வரும்போது இது கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆகும் பொழுது இது வழியா மைனஸ் போய் இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி வச்சுக்கும். திருப்பி பாசிட்டிவ் சைக்கிள் இதுல கண்டக்ட் ஆகும். அது கண்டக்ட் ஆகும்போது இந்த சார்ஜ் பண்ண கெப்பாசிட்டர் உள்ள வோல்டேஜ் அந்த பேஸுக்கு போய் அந்த டிரான்சிஸ்டரை வேலை செய்ய வைக்கும். ஏன்னா இது இங்க இருந்து நெகட்டிவ் விட்டு தூரத்தில் இருக்கிறதுனால அதற்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏசியில கூட ஐஜிபிடிஸ்ல யூஸ் பண்ணும்போது யூஇடபிள்யூ இன்வெர்டர் மாடல்ல இந்த பூட் ஸ்ட்ராப் கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. 3 ஃபேஸுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஒரே ஒரு ஃபேஸ் மாதிரி தான் எடுத்துட்டு போறோம். பட் இதுல ஆடியோ ஆம்பிளிஃபை பண்றோம், அங்க வோல்டேஜை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? கம்ப்ரஸர் ஓடுறதுக்காக வோல்டேஜை வந்து அதில் ரெகுலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் பூட் ஸ்ட்ராப் கெப்பாசிட்டர். இது கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கும். இந்த பூட் ஸ்ட்ராப் கெப்பாசிட்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில நேரத்தில் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டு பண்ணியிருப்பாங்க எக்ஸாக்டா கொண்டு வரதுக்காக. இதை டிசைன் பண்ணி பக்காவா பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லை. ஓகே, இப்போ பூட் ஸ்ட்ராப் கெப்பாசிட்டரும் பார்த்தாச்சு, டிரைவர் பார்த்தாச்சு, ப்ரீ டிரைவர், ப்ரீ ஆம்பிளிஃபையர் எல்லாம் பார்த்தாச்சு. டேர்ம்ஸ் ஒருத்தர் ஒரு மாதிரி லோக்கல்ல சொல்லுவாங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்துட்டு நம்ம பார்த்துட்டே வரோம். சரிங்க, இதுக்கப்புறம் அவுட்புட் செக்ஷனுக்கு எங்கேருந்து போகணும்? இங்கிருந்து அவுட்புட் செக்ஷன், இங்கிருந்து அவுட்புட் செக்ஷன். இந்த எமிட்டர்ல இருந்து ஒரு அவுட்புட், இந்த எமிட்டர்ல இருந்து ஒரு அவுட்புட். இது எப்படி வருதுன்னு பாருங்க. இது ஒரு செக்ஷன் இப்ப ஆட் பண்ணிருக்கோம். இது என்னன்னா ஃபீட்பேக் செக்ஷன். இது எதற்காகனா இங்க இருந்து ஆம்பிளிஃபை போனதை இங்க நெகட்டிவ் ஃபீட்பேக்கா கொடுத்து நாய்ஸை கம்மி பண்றதுக்காக. இது ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் போல இருக்கும், ஆனா இது டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர்ல ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். அப்போ நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி போன சிக்னலையே மறுபடியும் ஒரு டிரான்சிஸ்டர்ல கொடுத்து இன்புட்லேயே கொண்டே கொடுத்துருவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஃபீட்பேக்கு. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் இருக்காது, பக்காவா இருக்கும். அந்த அப் அண்ட் டவுன் போகாது. கெயின் இங்க கெயின் இறங்கும் போது இங்க ஏறும் இல்லையா? நார்மலா நீங்க வந்து ஏசி சிக்னல் கொடுக்கும்போது
இந்த கெப்பாசிட்டரில் வந்து வால்யூம் இறங்கி இறங்கி ஏறும். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒன்றும் இல்லைங்க, இந்த அவுட்புட் எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் ஆம்பிளிஃபை பண்ணி ரெசிஸ்டர் போட்டு ஆம்பிளிஃபை பண்ணி இன்புட்லேயே கொடுத்துருவாங்க. அவுட்புட்லேருந்து திருப்பி இன்புட் கொண்டு வரதுக்கு பேர் ஃபீட்பேக். அது நெகட்டிவாக கொடுக்கறதுனால நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்க, இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் பார்த்தாச்சு, பூட்ஸ்ட்ராப் கெப்பாசிட்டர் பார்த்தாச்சு, என்ன பயன்னு பார்த்தாச்சு, இந்த டயோடு எதற்காக கொடுத்துருக்காங்க, பயாசிங் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் புஷ்புல்லாக எப்படி வேலை செய்யுது, என்பிஎன் பிஎன்பி பார்த்தாச்சு. இது என்பிஎன் இது பிஎன்பிங்கிறதுனால இதுக்கு ப்ளஸ் வோல்ட் இதுக்கு மைனஸ் வோல்ட் வேணுங்கிறதுனால தான் இந்த 50 வோல்ட் வந்துச்சு. இப்போ புரியுதுங்களா டியூவல் பவர் சப்ளை ஏன் வந்துச்சுன்னு? ஏன்னா சென்டரில் எடுக்கிறது இன்னும் கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ கிரவுண்டில் இருந்து இந்த வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம். சென்டரில் இருந்து ஸ்பீக்கர் போட்டு கிரவுண்டு பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கப்புறம் அவுட்புட் டிரான்சிஸ்டர் போட போகிறோம். அவுட்புட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் செட்டு தான் போட போகிறேன். பட் இதே டிரான்சிஸ்டரை பேரலாக நீங்கள் எத்தனை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பவர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். 4, 6, 8, 10 எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன் இந்த சர்க்யூட்டில். இதில் முதல்ல ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்துடலாம். அதற்கப்புறம் இதில் பேரலாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ பவர்ஃபுல்லாக ஆட் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. இதில் பாருங்கள் சேம் இதில் பண்ண மாதிரி தான் இதுலையும் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது என்பிஎன் இது பிஎன்பி, இங்கே பூரா பிஎன்பி வந்துருங்க, இங்கே பூரா என்பிஎன் வந்துடும். புரியுதுங்களா? இந்த டூயல் பவர் சப்ளை வந்தாலே ஒன்று பிஎன்பி ஒன்று என்பிஎன் தான் வரும். சிங்கிள் பவர் சப்ளையாக இருந்தால் என்பிஎன்லேயே கூட கொண்டு வந்துருவாங்க. நிறைய டிசைன் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிவதற்கு எளிதாக இருக்குங்கிறதுனால இந்த மாடல் நம்ம எடுத்திருக்கோம். இது ரொம்ப எளிதாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து என்பிஎன், பிரச்சனையே இல்லை. கலெக்டரில் பாசிட்டிவ் கொடுத்துட்டாங்க, எமிட்டருக்கு எமிட்டர் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, கிரவுண்டுங்க மைனஸ்லேருந்து எடுக்கல, கிரவுண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த கிரவுண்டுக்கு தான் இந்த கெப்பாசிட்டர் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ கிரவுண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இது பிஎன்பிங்க. பிஎன்பியில் நம்ம பார்த்துருக்கோம், கலெக்டரை வந்து மைனஸில் கொடுக்கணும், எமிட்டரை ப்ளஸில் கொடுக்கணும். எமிட்டரை ப்ளஸில் கொண்டே கொடுத்துட்டாங்க, ஏன்னா இந்த வோல்ட்டுக்கு இது ப்ளஸ், இது 0 வோல்ட் தான், கிரவுண்டு தான். ஆனால் 50 மைனஸாக இருக்கிறதுனால இந்த வோல்ட்டை ரெஃபர் பண்ணல, இது ப்ளஸ். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டரை கொண்டு போய் ப்ளஸில் கொடுத்துட்டாங்க, கலெக்டரை கொண்டு வந்து கிரவுண்டில் கொடுத்துட்டாங்க. பிஎன்பியில் உல்டாவாக பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் பண்ணியாச்சுங்க. இதில் வரக்கூடிய சிக்னல் அப்படியே ஆம்பிளிஃபை போகுது, டிரைவர்லேருந்து டைரக்ட் ஆம்பிளிஃபயர். அதுக்கு நடுவில் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸுங்க அது. ஓகே, இப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டர் ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் போட்டோம்னா ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு 4 பேங்க் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், பேரலாக ஆட் பண்ணிட்டாங்க. சேம் சிக்னலை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. சீரீஸில் கொடுக்கலங்க, பேரலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சீரீஸில் வந்துச்சு, இது வந்து என்ன ஆயிடுச்சு, பேரலில் வந்து இதோட அவுட்புட் பூரா காமனுக்கு போயிடும். 2 கலெக்டர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து இங்கிருந்து எமிட்டர்லேருந்து வருது, இது கலெக்டர்லேருந்து வருது. இந்த 2க்கும் காமனில் இருக்கிறது அவுட்புட். இதுதான் அவுட்புட். இந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அவுட்புட்டை ஸ்பீக்கரில் கொடுக்கணும். ஸ்பீக்கரோட இன்னொரு எண்டை கிரவுண்டில் கொடுக்கணும். இது எப்படி கனெக்ட் பண்ண போகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம அவுட்புட் ஸ்டேஜ் வரை வந்துட்டோம். இப்போ பாருங்க, அவுட்புட் ஸ்டேஜ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு காயிலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம்னா ஆர்எல்சி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்நார்மல் நாய்ஸ் வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தால் அது பூரா ஃபில்டர் ஆகி பியூர் ஆடியோ வேவ்ஸ் மட்டும், ஆடியோ வேவ் என்ன ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஆடியோ ரேஞ்ச் உள்ள ஃப்ரீக்வன்சியை மட்டும் அலோவ் பண்ணும். வீடியோ ஃப்ரீக்வன்சியோ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா இது ஃபில்டர் பண்ணிடும். இது ஒரு ஃபில்டர் செக்ஷன், ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் செக்ஷன். அதற்கப்புறம் ஆடியோவில் கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, ஸ்பீக்கரில் கொடுத்துட்டாங்க. ஸ்பீக்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட்புட்டை ஒன்று ஸ்பீக்கரில் கொடுத்துட்டு இன்னொரு எண்டை கிரவுண்டு பண்ணியிருக்காங்க. கிரவுண்டுங்கிறது 2 வோல்டேஜுக்கு நடுவில் உள்ள மிடில் வோல்டேஜ், 0 வோல்ட்னு சொல்கிறது. புரியுங்களா? ரொம்ப எளிதாக நம்ம வந்து ஸ்பீக்கரில் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு சேனல் தாங்க. இப்போ நீங்கள் ஸ்டீரியோஜனா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் 2 சேனல் வரும். இதே மாதிரி செட்டப் இன்னொரு சேனல் ரைட்டுக்கு வரணும். இது லெஃப்டாக இருந்தால் ரைட்டுக்கு இன்னொரு சேனல் வரணும். ஸோ இப்போ இது போல தான் நமக்கு ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர் அமைஞ்சிருக்கு.
அந்த நண்பருக்கு நிச்சயமாக இந்த வீடியோவில் எல்லா வித தெளிவும் கிடச்சிருக்கும். இதில் நான் திருப்பி ஒரு தடவை ரெக்னைஸ் பண்ணுறேன். ஆடியோலேருந்து வரதுக்காக கெப்பாசிட்டர், கப்ளிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் பயாசிங்காக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் பயாசிங் சொல்லியிருக்கேன். அதற்கப்புறம் ப்ரீ ஆம்பிளிஃபையர் டிரைவரு, இது ஃபீட்பேக்கு அவுட்புட் எடுத்து கொண்டு போய் டேரெக்டாக மறுபடியும் இன்புட்லேயே கொடுக்குறாங்க. இதுலேருந்து இது ரெகுலேட்டருங்க, இதுக்குள்ள பவர் சப்ளை. இதுலேருந்து அவுட்புட் வருது, அவுட்புட் டிரைவருக்கு போகுது. டிரைவர்லேருந்து புஷ்புல் ஆம்பிளிஃபயர்னு சொல்லக்கூடிய புஷ்புல் டிரைவருக்கு போகுது. 1 NPN PNP. அது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வோல்டேஜ் கிடைக்கணும், பயாசிங் கிடைக்கணுங்கிறதுக்காக சிம்பிளாக 3 டயோடு போட்டு பயாசிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஃப்ளோட்டிங் செக்ஷனாக இருக்கிறதுனால இதில் சப்ளை இருக்காது. இது கண்டக்ட் ஆகாத போது இதில் சப்ளை வராது. அந்த சப்ளையை ஸ்டோர் பண்ணி டெம்பரவரியாக ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டர்னால தான் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் டைரெக்டாக கண்டக்ட் ஆகிடும். இது மைனஸ் பக்கம் ஸ்பீக்கர் எழுக்கும், அது ப்ளஸ் பக்கம் ஸ்பீக்கர் எழுக்கும். சரிங்களா? அதற்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய 4 டிரான்சிஸ்டர் பேரலாக அவுட்புட் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது பவர் டிரான்சிஸ்டர். இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை வாட்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் கூலிங் எஃபெக்ட் நல்லா கொடுக்கணும், இல்லாட்டா ரொம்ப சூடாகும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி, அன்னெசரி ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு பைபாஸ் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ நிச்சயமாக ஒரு டியூவல் பவர் சப்ளையில் எப்படி டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் வேலை செய்யுதுங்கிறத தெளிவு கிடச்சிருக்கும் நம்புகிறேன். அந்த நண்பர் அவர் புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. இதை போல் முன்னாடி கேட்டது நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. நமக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக ஒரு வீடியோவாக முடிஞ்ச அளவுக்கு இதை போல் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.